குழந்தைக்கு பிளட் குறைவா இருக்கு. உடனே பிளட் ஏத்தி ஆகணும். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சாரி சார், பாப்பாவோட பிளட் குரூப் நம்ம ஹாஸ்பிட்டல்லே இல்ல. வாட்? இதெல்லாம் முன்னாடி பார்க்க வேண்டாமா? இப்ப சொல்றீங்க? ஐ மீன் பாப்பாவோடது ஏ நெகட்டிவ் சார். அது ரொம்ப ரேர் குரூப் ஆச்சு. நம்ம கிட்ட அந்த ஸ்டாக் இல்ல. சரி, நான் அவங்க கிட்ட சொல்றேன். அவங்க அரேஞ்ச் பண்ணி தரட்டும். நீங்க குழந்தைய கவனமா பாத்துக்கங்க. சரிங்க சார். டாக்டர், பாப்பாக்கு எப்படி இருக்கு? குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு. உடனே பிளட் ஏத்தி ஆகணும். நான் கொடுக்கறேன் டாக்டர். ஏன் பிளட் எடுத்துக்கோங்க. இருங்க. குழந்தையோடது ஏ நெகட்டிவ் பிளட் குரூப். அந்த குரூப் தான் ஏத்தி ஆகணும். அந்த குரூப் உங்கள யாருக்காவது இருக்கா? என்னது அந்த குரூப் இல்ல டாக்டர்? ஏன் பிளட் குரூப்பும் அது இல்ல டாக்டர். என்னது? குழந்தையோட பேரண்ட்ஸ் யாரும் இல்லையா? இல்ல டாக்டர், பாப்பாவை நாங்க அடாப்ட் பண்ணிருக்கோம். குழந்தையோட பெத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ குழந்தையோட பிளட் குரூப் இருக்கலாம். பேட் லக் என்னன்னா ஏ நெகட்டிவ் பிளட் குரூப் எங்க ஹாஸ்பிட்டலையும் இல்ல. பின்ன இப்ப என்ன பண்றது டாக்டர்? குழந்தைக்கு உடனே பிளட் ஏத்தி ஆகணும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. வெளியில ஏதாவது ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல பிளட் பேங்க்லயோ ட்ரை பண்ணுங்க. லேட் பண்ணாதீங்க. 1 ஹவருக்குள்ள பிளட் தேவைப்படுது. ஷூர் டாக்டர், உடனே எடுத்துட்டு வரோம். விவேக், நீ மத்த ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணு, நான் பிளட் பேங்க்ல செக் பண்றேன். நானும் ஆன்ட்டி கூட வெளியே எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே. வாங்க ஆன்ட்டி. ஜானு, நீயும் பெரியப்பாவும் இங்க இருங்க. நாங்க போயிட்டு வரோம். சரிங்க. எப்படியாச்சும் அந்த பிளட்டை நீ தான் எடுத்துட்டு வரணும் மனிஷா. அப்பதான் நீ மித்ரா கிட்ட ஹைலைட் ஆவ. அந்த லக்ஷ்மி டவுன் ஆயிடுவா. ஆல்ரெடி மித்ரா முன்னாடி லக்ஷ்மியை கெட்டவளாக்குனதுனால இந்த பிளட்டையும் நானே கொண்டு வந்துட்டா. மித்ராக்கு என் மேல இன்னும் இம்ப்ரெஷன் அதிகமாகும். லக்ஷ்மி மேல வெறுப்பு அதிகமாகி வீட்டை விட்டே துரத்திடுவான். இன்னைக்கு உனக்கு எல்லாம் கூடி வருதுன்னு நினைக்கிறேன் மனிஷா. லக்கிக்கு ஜுரம் வரதும், மீட்டிங்னால மித்ரா ஆபீஸ்க்கு போனதும், பாஸ்கர் போன் பண்ணான்னு லக்ஷ்மி வெளியில போனதும், நான் ஜானுவ கோவிலுக்கு கூட்டு போனதும், லக்கிக்கு சீரியஸ் ஆச்சு. இப்போ பிளட் தேவைப்படுது. பார்க்க போனா உனக்கு நல்ல டைம் தான் வந்துருச்சு. லக்ஷ்மியை விட நீயே முதல்ல பிளட் ஏற்பாடு பண்ணா மித்ரா கிட்ட உன் பர்த் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். குழந்தையோடது ஏ நெகட்டிவ் பிளட் குரூப். அந்த குரூப் தான் ஏத்தி ஆகணும். என்னது அந்த குரூப் இல்ல டாக்டர்? குழந்தையோட பெத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ குழந்தையோட பிளட் குரூப் இருக்கலாம். என்னாச்சு மனிஷா? நம்ம ஒரு லாஜிக்க விட்டுட்டோம் ஆன்ட்டி. என்ன? லக்கியோட பிளட் குரூப் அவ பேரண்ட்ஸ்ல ஒருத்தருக்கு மேட்ச் ஆகும் இல்லையா? ஆமா, ஆனா மித்ராவோட மேட்ச் ஆகலல்ல. மித்ராவது மேட்ச் ஆகலனா லக்ஷ்மிது மேட்ச் ஆகும் இல்லையா ஆன்ட்டி? கரெக்ட் தான் மனிஷா. மித்ராவோட பிளட் மேட்ச் ஆகாததுனால லக்கியோட பிளட் குரூப் லக்ஷ்மியோட பிளட் குரூப் ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா உனக்கு முன்னாடியே லக்ஷ்மியே லக்கிக்கு பிளட் கொடுத்துருவா. மித்ரா கிட்ட நல்ல மார்க் எடுத்துட்டு ஹைலைட் ஆயிடுவா. அந்த விஷயம் செகண்டரி ஆன்ட்டி. லக்ஷ்மி பிளட்டோட லக்கியோட பிளட் மட்டும் மேட்ச் ஆச்சுன்னா லக்ஷ்மி தான் லக்கியோட பெத்த தாயின்றது தெரிஞ்சிரும்ல. ஆமா, அந்த ஆபத்தும் இருக்கு. முக்கியமான ஆபத்தே அதுதான் ஆன்ட்டி. லக்ஷ்மி தான் லக்கியோட பெத்த தாயின்றது தெரிஞ்சதுன்னா அப்புறம் ஏன் கதை முடிஞ்சது. சாமி, லக்கிக்கு ஒன்னும் அவன் பாத்துக்கோ. அவன் நல்லபடியா வெளியே வரணும். ஆமா, ஆஞ்சநேய சாமி தான் இருக்காருல, அவரை கேட்டா சரியா போயிடும்.
கடவுளே, லக்கி என் வயித்துல பிறக்கலனாலும் அவளும் நான் பெத்த பொண்ணுதான். அவளை விட்டுட்டு போனது ஏன் தப்புதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காத. லக்கிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவர் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. அவரை மட்டும் இல்ல, அத்தையும் மாமாவும் வீட்ல யாருமே என்ன மன்னிக்க மாட்டாங்க. முதல்ல நானே என்ன மன்னிச்சுக்க மாட்டேன். லக்கிக்காக எந்த பூஜை செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். என் உயிரை கொடுக்க சொன்னாலும் நான் கொடுப்பேன். லக்கி எப்படியாவது காப்பாத்து சாமி. என்னோட அலட்சியத்துக்கு அந்த குழந்தையோட உயிரை பலி கொடுத்துறாத. ஏற்கனவே மனுஷாவும் சின்னத்தையும் என் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அத உண்மையாக்கிடாதீங்க சாமி. நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சாமி. எனக்கு ஒரு வழி காட்டுங்க. ஆஞ்சநேய சாமி, எங்க இருக்கீங்க? லக்கி உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறா. அதுக்கு காரணம் எங்க அம்மா தானே. எல்லாருமே திட்டுறாங்க. நீங்க தான் எங்க அம்மாவையும் லக்கியும் காப்பாத்தணும். இவ்வளோ நாள் நாங்க கூப்பிடாமையே வந்தீங்க. இப்ப நான் கூப்பிடுறேன். சீக்கிரம் வாங்க சாமி. ப்ளீஸ் லக்கிய காப்பாத்துங்க சாமி. ப்ளீஸ் தாத்தா, உள்ள ரொம்ப நேரம் நான் இருக்க மாட்டேன். லக்கிய நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். செந்தூரை வச்சுட்டு நான் வந்துருவேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வந்துரு. ம். தம்பி, யார் நீ? எதுக்காக உள்ள வந்திருக்க? உள்ள கிட்ஸ் எல்லாம் வரக்கூடாதுப்பா. லக்கி என்னுடைய சிஸ்டர். அவளுக்கு ஜுரம் குறையணும்னு சாமி செந்தூரை எடுத்துட்டு வந்திருக்கேன். செந்தூரை வச்சுட்டு போயிடுறேன். ம், சரி, சீக்கிரம் வச்சுட்டு போ. உனக்கு எதுவும் ஆகாத லக்கி. உன்னை ஆஞ்சநேய சாமி காப்பாத்துவாரு. உனக்கு ஜுரம் குறையணும்னு நான் ஆஞ்சநேய சாமி கிட்ட வேண்டியிருக்கேன். ஜெயதேவ் சார், அவங்க எங்க போனாங்க? இன்னும் பிளட் வரவே இல்லையே. அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா பிளட் எடுத்துட்டு வர சொல்லுங்க. லேட் பண்ணா குழந்தையோட பிளேட்லெட் குறைஞ்சிடும், ரொம்ப சீரியஸ் ஆயிடும். இல்ல டாக்டர், ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்துருவாங்க. ஏற்கனவே அது ரேர் பிளட் குரூப், அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.